Hi friends, welcome to Solo Throttler. I wanna ride till I can't no more. I'm gonna take my horse to the அவ்வளோதாங்க, நம்ம கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆச்சு. மஞ்சூராபாத் ஃபோர்ட் வந்து கொஞ்சம் நல்லா தான் அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு டைம் இருந்தால் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக மான்சூன் டைம் வின்டர் சீசன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மிஸ்ட்டு க்ரீனியாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கும் பிடிக்கும். மறக்காம மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள், ஓகேங்களா? இப்போ டே 1 இன்றைக்கி வந்து நம்ம பிளான் வந்து நெக்ஸ்ட் பிளான் வந்து முருதேஸ்வர் போகிறோம். முருதேஸ்வர் வந்து கிட்டத்தட்ட மஞ்சூராபாத் ஃபோர்ட்லேருந்து அரௌண்ட் 265 கிலோமீட்டர்ஸ் வருது. நம்ம மார்னிங்கே ஒயிட்ஃபீல்ட்லேருந்து மஞ்சூராபாத் ஃபோர்ட்டுக்கு வந்து 245 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டோம். அரௌண்ட் இன்றைக்கே ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப லாங்கு நமக்கு. அதனால் நடுவில் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறோம். எந்த இடம்னா அகும்பே. இந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அகும்பேயில் போய் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலைல முருதேஸ்வர் கிளம்புறோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் மஞ்சூராபாத் ஃபோர்ட்லேருந்து நடுவில் சாப்பிட்டு இன்னும் லன்ச் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. நம்ம எங்கேயோ நின்று சாப்பிட்டு அப்புறம் கிளம்பலாம், ஓகேங்களா? அரௌண்டு மேப்பில் வந்து நமக்கு மஞ்சூராபாத் ஃபோர்ட் வந்து இதில் வந்து அகும்பேக்கு வந்து 150 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அதே இன்னொரு ரூட்டில் வந்து 174 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நம்ம வந்து உடிகேரி ஜெயபுரான் அந்த ரூட்டில் தான் போகிறோம். நம்ம வேறு ரூட்டு வந்து உங்களுக்கு 174 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. அது வந்து தர்மஸ்தலா அந்த வழியாக போகும். அந்த ரூட் எப்படின்னு தெரில. அது தர்மஸ்தலா ரூட் வந்து 4 ஹவர்ஸ் காட்டுச்சு. நம்ம இப்போ போகிற இந்த முடிக்கேரி இந்த ரூட் வந்து 3.5 ஹவர்ஸ் காட்டுச்சு. ½ அன் ஹவர் டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் இந்த ரூட் வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட்டாக சுற்றியும் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு என்கேஜ் ரோடாக இருக்க மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த நம்ம போகிற ரூட் வந்து கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் தான் சுற்றியும். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா 6 பேர் வர மாதிரி இருந்துச்சுங்க பிளான் பண்ணது. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்போட ஆர்கனைசரே நாங்கள் தான். அதனால தான் இந்த ட்ரிப்பு கன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்கோம். ட்ரிப்புன்னு ஒன்று இருந்தால் 4 பேர் கேன்சல் பண்ண தானே செய்வாங்க. அது மாதிரி தான். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ட்ரிப்பு கேன்சல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு டேக் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் ட்ரிப்பு வந்து சக்லேஷ்பூர் போயிருந்தோம். அந்த வீடியோ இன்னும் எடிட் பண்ணல. இன்னும் ஃபுட்டேஜ் என்கிட்ட தான் இருக்குது. இந்த வீடியோ எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த வீடியோ எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாம், ஓகேங்களா? என்னடா அது வந்து பயந்தே போயிட்டேன். நான் பயந்துட்டு நான் கடிச்சிடணும். அளவாக கடிக்கல, கடிச்சதே வலிக்குது. அலர்ஜி கிச்சு ஆயிருமோ? டக்குனு அவங்க தண்ணியை கழிக்கலாம். எடு எடு இனிமேட்டா தண்ணி பார்த்துட்டு இங்கே இருக்குதா? கோகுலுக்கு மூஞ்சியில் ஏதோ பூச்சி கடிச்சு வச்சு போலாங்க. அதனால் அவன் போய் ரெஸ்ட் ரூமில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போயிட்டான். நம்ம மார்னிங் ஒயிட்ஃபீல்டில் வந்து 600 ருபீஸ் பெட்ரோல் அடித்தோம். இப்போ 300 ருபீஸ் பெட்ரோல் அடிக்கிறோம். ஏன்னா மேலே பெட்ரோல் பங்க் இருக்குமான்னு தெரியல. அதனால் இல்லை இல்லை லைட்டாக ஒரு கொப்பளம் மட்டும் வந்துருக்கு. இப்போ அடுத்த 10 2 நிமிஷத்துல வந்துருச்சு. கொத்திருச்சா இல்லை தெருல வந்து அடிச்சுது. அதுக்கு பட பட படம்னு ஏதோ கடிச்சு வலி. க்ளோஸ் பண்ணலையா நீ இதா? இது இல்லை அது கீழே மீசிக்கிட்ட இங்கே தான். கடிக்கலாம் இல்லை, சுருன்லாம் கடிக்கல. எதுவும் அதை அடிச்சு அதுக்கு எங்கே போகிறேன்னு தெரியல. ஹெல்மெட்டுக்குள்ள டப்பு நானும் கட்டினா பறந்துச்சு. என்னன்னே தெரியல.
போய் தண்ணி வரல. ஆ. லேடிஸ் கோஸ்ல போய் துளியோடு வந்துச்சு. என்னது லேடிஸ் பாத்ரூம் தான் துளியோடு வந்துச்சு. லேடிஸ் பாத்ரூம் தான். என்ன பண்றது அங்கே இருக்குது. சரி, வா வா. என்ன வந்து கொடுத்து வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம்யா. தண்ணி தான் என்ன பண்ணுவாங்க எப்படியா தான் இருப்பாங்க அப்படியே கிராஸ் பண்ணியா புரியல. தண்ணி வாங்கிட்டு போகிறோம் நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணி இருக்கோம். சரி, வாங்கிட்டு வா, நாங்கள் நிற்கிறேன். வாங்க வாங்கிட்டு அதை வாங்கிட்டு வாடா. வாங்கிட்டு வா, நிற்கிறேன். நம்ம இப்போ ஜனகாபுரம் வில்லேஜில் தான் சாப்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 3:15 ஆச்சு சாப்பிட்றப்ப. அங்கே சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. சாப்பாடு 50 ருபீஸு. அன்ன சாம்பார் வித் தயிர் நல்லா தான் இருந்துச்சு. சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே சாப்பிட்டு முடித்து நாங்கள் ஒரு 3:40 காட்டாக கிளம்புனோம். அரௌண்டு மஞ்சுராபாத்லேருந்து ஜனகாபுரம் வந்து ஒரு 30 கிலோமீட்டர், 40 மினிட்ஸ் ட்ராவல் ஆச்சு. அங்கேருந்து 45 மினிட்ஸு. இப்போ ஜனகாபுரத்துலேருந்து 120 கிலோமீட்டர் இருக்கணும் நம்ம அகம்பே போகிறதுக்கு. அங்கே போய்ட்டு இன்றைக்கி ரூமில் ஸ்டே பண்ணோம். நம்ம போகிற இந்த ரூட் வந்து கிட்டத்தட்ட ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஃபுல்லுமே அங்கங்கே குண்டு குழியுமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரோடு இருக்கிற கண்டிஷன் பார்த்தா மேப்பில் 3.5 ஹவர்ஸ் போட்டிருந்துச்சு. ஆனால் நம்ம போகிறது பார்த்தா 4.5 ஹவர்ஸ் மேலே ஆயிரும் போல். ஏன்னா ரோடு அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. நீங்கள் சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் காஃபி எஸ்டேட் தான். ஃபுல்லுமே இங்கே காஃபி எஸ்டேட் இதை வச்சு தான் இந்த வில்லேஜ் இந்த சைடில் ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம கூட இன்னொருத்தர் ஜாயின் ஆனார் ட்ரிப்பில். முடியேறிக்கிட்ட அவரை மீட் பண்ணோம். அவரே வந்து பேசினார். இந்த மாதிரி நீங்களும் ட்ரிப்பு போகிறீங்களா, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் இதே மாதிரி அகும்பேக் போகிறோம், நாளைக்கு முருதேஸ்வர் போகிறோம் அந்த மாதிரி சொன்னோம். சரி நானும் அகும்பே தான் போகிறேன், வாங்க ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு அவர் நமக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டார் அப்படியே ட்ரிப்பில். நம்ம நடுவில் மீட் பண்ண ஃப்ரெண்டு இவர் தான். இவர் பேர் யஷந்த். Not visible here. 360 bro. Hi, I'm Yashwant here. So, what's your vlogging name? Zolo Throttle. Zolo Throttle. Throttle. All the best to Zolo Throttle. Please like and subscribe the video. Thank you bro. இவர் தான் அவர் யஷ்வந்த். நல்ல கேரக்டருங்க இவர். நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணார். ஏன்னா நம்ம அகும்பேல போயிட்டு அங்கே கிட்டத்தட்ட 8:30 9 o'clock ஆயிடுச்சு. எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கவங்க. சுற்றியும் போய் கேட்டு ரூமெலாம் அரேஞ்ச் பண்ணது இவர் தான். ஒரு அங்கே மல்லிகை கடையாட்டம் ஒன்று ஓப்பனில் இருந்துச்சு. அவங்ககிட்ட போய் கேட்டு ஹெல்ப் பண்ணி அவரும் நம்ம கூட ஸ்டே பண்ணார் அன்றைக்கி. இவர் சொந்த ஊர் வந்து ஆசன். பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி வீக்கெண்டில் வந்து ட்ரிப்பு அங்கே போயிட்டுருப்பார் இவர்.
ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சோலோ த்ராட்டல். நம்ம இது பெங்களூர்லேருந்து 6:30க்கு கிளம்பி சக்லேஸ்பூர் ஒரு 12 மணிக்கட்டு வந்துட்டோம். வந்துட்டு மஞ்சூராபாத் ஃபோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம அங்கே ஒரு மணி நேரம் சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்து நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மணி நேரம் சுற்றி பார்த்து அங்கே என்ட்ரி ஃபீஸ் இல்லை, அதுவும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக போகலாம். என்ன ஒரு நீங்கள் ஜனவரி மந்த் போகாமல் ஒரு ஜூன்லேருந்து ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் வெயிலாக இருந்தனால கொஞ்சம் ப்ளேஸ் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நீங்கள் ஜூன் மேலே போனீங்கன்னா கொஞ்சம் ரைனிங் சீசனு அந்த டைம் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆகஸ்ட்டு இந்த டைம் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் 1:30 1:45 காட்டம் நாங்கள் கிளம்பி அகும்பேயில் வந்து ஸ்டே பண்ணலான்ற பிளான் இருந்துச்சு எங்களுக்கு. அங்கே அப்புறம் சாமண்டி காட்ஸ் அந்த வழியாக வந்து முடிகேரி சாமண்டி காட்ஸ் அந்த ரூட்டில் வந்தோம். அந்த ரூட்டு கொஞ்சம் டேஞ்சரான ரூட் மாதிரி தான் இருந்துச்சு. ரோடெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு சில இடத்துல டஞ்சனாக இருந்துச்சு ரோடு. சாப்பிட்ட சாப்பாடே ஒரு அரை மணி நேரத்தில் செரிமன் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்குங்க. அந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ரோடு. அப்புறம் ஒரு 7:45க்கெலாம் அகும்பேக்கு வந்துட்டோம் நைட்டிங்க. அகும்பே வந்து ரூமு நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு எங்கே மீட் ஆனோன்னா அந்த வேளை ஒரு ஃப்ரெண்டு வந்தார். அவரே கேட்டார் நாங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமான்ட்டு. அதுக்கப்புறம் அதுலேருந்து 3 பேர் பயணம் ஆயிடுச்சு. 3 பேரில் ஆனதுக்கப்புறமேட்டு அவர் கர்நாடகாரனால எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வந்து லோக்கல் எல்லாம் அவர் தான் விசாரித்து ரூம்லாம் விசாரித்து ஹோம் ஸ்டே விசாரித்து கொஞ்சம் நல்ல ரூம் ஸ்டே க்ளீனிங்கான ரூமு எல்லாமே கம்மி பட்ஜெட்டில் 500 ருபீஸ் ஒர்த்தான ரூம் தான். கொஞ்சம் அகும்பேலேருந்து என்ட்ரன்ஸில் இருக்குது உங்களுக்கு ரூம். எது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃப் சீசன்னால் இந்த ரேட்டில் இருக்குது. ஆஃப் சீசன்னால் இந்த ரேட்டு. இதே நீங்கள் ஜூன் மந்த்து ஜூலை ஆகஸ்ட் கொஞ்சம் சீசன் டைம், அது ஆகஸ்ட் டு செப்டம்பர் அந்த டைமில் வந்து உங்களுக்கு சீசனாக அப்போ வந்து உங்களுக்கு 1000 ரூபா கூட ஆகலாம் சார்ஜு. இப்போ எங்களுக்கு சீசன் இல்லாதனால டூரிஸ்ட் யாரும் அவ்வளோக்கா வரலாதுன்னா எங்களுக்கு 500 கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் அடுத்து டைம் வந்து இப்போ 8:30 ஆச்சு. இப்போ ஒரு ஃபால்ஸுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபால்ஸ் பேர் வந்து கொட்லு தீர்த்தா ஃபால்ஸுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ஒரு அரௌண்ட் 23 கிலோமீட்டர்ஸ் 45 மினிட்ஸ் ஆகும். 45 மினிட்ஸு ஆகும். என்ட்ரி ஃபீஸ் வந்து அங்கே 100 ரூபா ஆகும் பர் பர்சனுக்கு. இது ஃபாரினர்ஸ்க்குனா 400 ஆகும். சில்ட்ரனுக்கு 50 தான் ஆகும். எதுவும் சீசன் இல்லாத டைமு நம்ம எதிர்பார்க்க முடியாது. வாட்ரு அவ்வளோக்கா வராதுன்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். எங்களுக்கும் தெரில. அதுக்கப்புறமேட்டு அங்கே ஃபால்ஸ் முடிச்சுட்டு முருதேஸ்வர் பிளான் இருக்குது. நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம் நம்ம வீலாகில்.